யாராவது நம்மகிட்ட அன்பாக 2 வார்த்தை பேசுவாங்களா? யாராவது நம்மகிட்ட ஏதாவது கேட்பாங்களா? சாப்பிட்டியான்னு கேட்பாங்களா? ஒரு கல்லூரியில் ஒருவன் 1ஆம் ஆண்டு உள்ளே வருவதற்கும் 3 ஆண்டுகள் முடித்து அவன் வெளியே செல்வதற்கும் என்ன வித்தியாசப்படுது? இப்போ பார்த்தாலும் சூனியம் வச்ச மாதிரியே ஒருத்தன் வீட்டில் உட்காந்துருந்தா பார்க்குறவனுக்கும் இரிட்டேட் ஆகுமா ஆகாதா? புஜங்காசனத்தில் அமரு, ஆல்ரெடி நான் அதில் தான் இருக்கேன், சொல்லு. மூச்சியை கவனி. அப்புறம் இப்போ மூளைக்கு தெரியாது இது சாராயம், இது டிவி சீரியல் தான் தெரியாது. என்ன சோகமாக இருந்தாலும் சரி, நான் பசங்கிட்ட தான் சொல்லுவேன், நான் இரவுலாம் தூக்கம் வரல சார் அப்படின்னு அவனால் புலம்புனான்னா உடனடியாக அவனுடைய மேஜர் புக்கை எடுத்து கையில் வச்சு 5வது நிமிஷம் எங்கேருந்து வரும்னு தெரியாது, அப்படி தூங்கி விழுவோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, தூக்கத்தில் ஒரு விழிப்பு இருக்கும் இல்லையா, விழிப்புணர்வு நிலைங்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக சொல்லி கொடுக்கக்கூடிய அவருடைய இந்த சிறிய வயதில். அப்புறம் மெதுவாக கேட்டேன், கல்யாணம் ஆச்சான்னு கேட்டேன், ஆகலைன்னாரு. அப்போ அது வரைக்கும் நல்லா தான் இருப்பீங்க அப்படின்ட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான பல்வேறு விஷயங்களை சரியா சின்ன குழந்தைகள்லேருந்து நம்மளை மாதிரி பெரியவர்கள் வரை அத்தனை பேருக்குமே நிறைய ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை இன்று நம்முடைய கல்லூரிக்கு நம்ம அழைச்சிட்டு வந்திருக்கிறோம். உங்கள் எல்லாரையும் பார்க்கணுன்னாரு, அது போக அந்த அரங்கம் முழுக்க இருக்கணும்னார். அவர் கேட்டதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு அரங்கம் முழுக்க ஆள் இருந்தால் தான் பேச பிடிக்கும். ஆன்லைனில் எடுத்து நம்மளுக்கெல்லாம் சில பேர் யாராவது இருக்கீங்களான்னு கேட்குற லெவலுக்கு கொண்டாந்து விட்டுட்டீங்க. அரங்கம் முழுக்க பேசுகிறத கேட்கணும். அதே நேரத்தில் உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த புன்னகை அது பேசுடைய கடைசி வரைக்கும் இருக்கும். சிரிச்சுக்கிட்டே சில பேர் செத்து போகிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சில பேர் அப்படியே தூங்கிடுவான். பார்த்துட்டே இருப்பான், சிரிச்சு தான் இருக்கிறான்னு நினச்சி நான் பேசிட்டு உட்காந்துருப்பேன். இன்னொரு சிக்கல் என்னென்னா, எங்களை மாதிரி ஆட்கள் மேலே பேசும்போது இந்த லைட்டிங் மூஞ்சில் அடிக்கும். கீழே இருக்கிற முழிச்சுட்டானா தூங்குறானா கூட தெரியாது. எங்கும் நீக்கமர நிறைந்து எல்லாமுமாய் விளங்கக்கூடிய அந்த ஏக இறைமை, அந்த இறைமையினுடைய அருள் ஆற்றலால் இன்றைய தினம் நாம் எல்லோரும் இந்த அரங்கத்திலே ஒன்றாக கூடக்கூடிய ஒரு அரிய சந்தர்ப்பத்தை இந்த இயற்கை இறைமை என்று சொல்லக்கூடிய எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் உங்கள் எல்லோரிடத்தும் நிரம்பி இருக்கிறது. அந்த ஏக இறைமைக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக இந்த கல்லூரிக்கு வருவதற்கு முன்னாடி மஞ்சுளா அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. நம்ம ஒரு கல்லூரிக்கு போக போகிறோம், நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு சொன்னப்போ, தமிழகம் முழுக்க பல கல்லூரிகளுக்கு போயிட்டு போர் அடிச்சிருச்சுமா, நீங்கள் வேறு எங்கேயோ கோபிட்டு சொல்கிறீங்க, அங்கே எப்படி இருக்குமோ என்னமோ அப்படின்னு நினச்சேன். இல்லை, நீங்கள் அவசியம் பாருங்கள், ஒரு வித்தியாசமான ஒரு கல்லூரியை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வழக்கம் போல் உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே மெடலாக வச்சு நான் கேட்டேன், என்ன ஏதோ டிராஃபிக் சேல் பண்ண போகிறீங்களா, ஏதாவது வாடகை கொடுறாங்களா? இது டிராஃபிக் கடையெல்லாம் இல்லை, கல்லூரியினுடைய மாணவிகள் ஒவ்வொரு போட்டியிலும் வென்று, நல்லா புரிஞ்சுங்க, ஜெயிச்சு வாங்கினது. கப்புனா ஜெயிச்சு வாங்கணும், எங்கேயுமே தரலன்னு பாத்திர கடைக்கு போய் என் பேரில் 4 கப்பு போட்டு கொண்டு வந்துடக்கூடாது. அதுபோல் மாணவிகள், குறிப்பாக மாணவர்கள் இல்லை, மாணவிகள் விளையாட்டுத்துறையாகட்டும் கல்வியிலாகட்டும் வெளியில் வரும்போதே பார்த்திங்கன்னா அங்கங்கே பேனரில் அவருடைய பிளேஸ்மெண்ட் ஆகட்டும் மற்ற விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான அனுபவம் எனக்கு. உங்களையெல்லாம் பார்க்கும்போது முதல்ல எனக்கு எப்படி தோணுதுன்னா, 10 ஆண்டுகளுக்கு முன் உங்களைப் போலவே நானும் உங்களையெல்லாம் பார்க்கும்போது நான் என்னைத்தான் பார்க்கிறேன். அப்படியே அந்த ஆடிட்டோரிய ரூமில் வெளிச்சமே இல்லாத ஒரு இடத்துல போய் தலையை குனிஞ்சு உக்காந்துக்கிட்டு, அவங்க என்ன வேணால் பேசிட்டோம், அவங்கள நீ தொந்தரவு பண்ணாத, என்னையை நீ தொந்தரவு பண்ணாத, 2 மணி நேரம் பேசிட்டு அவரே வீட்டுக்கு போயிடுவார், நீ ஒன்றும் வருத்தப்படாத. கல்லூரியில் படிக்கும்போது இப்படியெல்லாம் இருந்த காலங்கள் உண்டு. இப்போது என்ன ஆயிடுச்சு, ஒரு முறை இந்த இளங்கலை நான் கல்லூரி படிக்கும்போது கல்லூரிக்கு சேர்ந்தாச்சு. எங்கள் அப்பா கல்லூரியில் சேர்த்து விட்டு போயிட்டாரு, ஃபீஸ் கட்ட முடியாதுன்ட்டார். நீ படிக்கணுன்னா நீ போய் படித்து கட்டிக்கோ, நான்லாம் கட்ட மாட்டேன், பள்ளி படிப்பு வரையும் கட்டியாச்சு, நீயே கட்டிக்கோ. என்னடா இது திடீர்னு ஃபீஸ் கட்ட மாட்டேன்ட்டாங்க, கல்லூரிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, எப்படா போகிறது, என்னடா பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் எஜுகேஷன் லோன்னு ஒரு ஆப்ஷன் வருது. நேராக கல்லூரிக்கு போவேன், கல்லூரியில் ஃபீஸ் கட்டாதவங்களாம் யாருமாங்க, முதல்ல கை தூக்குவேன், வா 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 கூட்டிகிட்டு போய் வெளியே விட்ருவோம். எங்கே போகிறது, நேராக பேங்க்கு தான் போகணும்.
பேங்க்கு போனால் மேனேஜர்கிட்ட உட்காருவோம். மேனேஜர் வருவார், பார்ப்பார், என்னப்பா எஜுகேஷன் ஒன்றா ஒரு ஓரமாக உட்காரு. மத்தியானம் 2 மணி சாப்பாடு டைம் வரும். அந்த தம்பி உட்காந்துருந்தா வர சொல்லு. என்ன தம்பி ஷூரிட்டி எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஏதோ நீங்களாக பார்த்து லோன் கொடுத்தா வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அதெல்லாம் ஆகிறதுல போ. 6 மாத காலம் என்னுடைய வாழ்க்கையில் கல்லூரிக்கும் பேங்க்குக்கும் போயிட்டு வரேன். கல்லூரிக்கு போனாவே பாடம் புரியாது, பரீட்சையில் ஃபெயில் ஆயிடுவோம். ஃபஸ்ட்டு செம் ஃபுல்லாக காலேஜுக்கு போனால் நிலைமை என்ன ஆகிறது? எக்ஸாம் வந்துருச்சு, யூனிவர்சிட்டி எக்ஸாம். என்ன பண்ணுறது, எங்கே போய் படிக்கிறது? கல்லூரிக்கு போகிறேன். கல்லூரியில் வழக்கம் போல் பேங்க் போங்கிறாங்க. எனக்கு பேங்க் போக போர் அடிச்சிருச்சு. போடாடி அவன் லோன் தர போகிறதில்ல, ஒன்றும் தர போகிறதில்ல, சும்மா ஏன்டா போய் உட்காரணும்னு சொல்லிவிட்டு, சரி எக்ஸாம் தான் வருதுங்கிறாங்களே, அதுக்காக ஏதாவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈரோட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு லைப்ரரி, அங்கே போய் உட்கார்றேன். காலையில் சாப்பாடு எடுத்துகிட்டு உள்ளே போகிறது தான் தெரியும். மாலை 5 மணி 6 மணி ஆனதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்புறது தான் என் கண்ணுக்கு தெரியும். அந்த 8 மணி நேரம் என் வாழ்நாளில் எப்படி போச்சுங்கிறது இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. அப்படி உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்க ஆரம்பித்தேன். படிச்சுக்கிட்டே இருக்க நான் படிக்கிறேன். என்ன படிக்கிறேன்னு தெரில. ஏதோ பயோடெக்னாலஜி சேர்ந்துட்டோம், இதே டிஎன்ஏ குரோமோசோம் புரோட்டீன்கிறான், எதையோ ஒன்று படிப்போம். நமக்கு தான் சப்ஜெக்ட்டும் தெரியாது, சிலபஸும் தெரியாதா, எக்ஸாமில் போய் பார்த்துக்கலாம் போ. நானும் படிக்கிறேன். யூனிவர்சிட்டி எக்ஸாம். அந்த வகுப்பில் மொத்தம் ஒரு 18 பேர் இருந்தோம். எக்ஸாம் எழுதுறதுக்கே தகுதி இல்லாத ஒருத்தன் நான் தான். கல்லூரிக்கே வரலையே. சரி போ, என்னமோ பண்ணி உனக்கு எக்ஸாமுக்கு தான் அனுப்பிவிடுங்க. ஆனதான் அவரான், பாஸ் ஆனால் அவரா, ஃபெயில் ஆனால் அவரை, போ, பேங்க்கு தானே போயிருக்கான், ஃபீஸ் கட்டாமல் போயிருக்கான்னு அவங்களும் பார்த்து அனுப்பிட்டேன். எக்ஸாம் எழுதிட்டேன். ஒரு நாள் என்ன ஆகுது, எக்ஸாம் ரிசல்ட் வருது. அப்படியே எல்லாம் பதறிட்டு ஓடுறாங்க, எல்லோரும் ஓடி வராங்க. கிளாஸ் ஃபஸ்ட் மார்க் எவ்வளோ? 88%. வெரி குட். யார் அந்த பொண்ணு? அப்போ பொண்ணுங்க தான் நல்லா படிப்பாங்க. யார் அந்த பொண்ணு நல்லா படித்த பொண்ணு? சரி, ஓகே, வெரி குட். நானும் பார்த்துட்ருக்கேன். பார்த்தா என் பேரை கூப்பிட்றாங்க. எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது. என்னது, நான் ஃபஸ்ட்டு மார்க்கா? தம்பி நீ தான் ஃபஸ்ட்டு மார்க், நீ தானே எழுதுனேன். நான் தாங்க எழுதுனேன், ஆனால் நான் எப்படி ஃபஸ்ட் மார்க் எடுத்தேன்? வா, எப்படிடா நான் ஃபஸ்ட்டு மார்க் வந்தேன்னு எனக்கு புரியல, ஒன்றுமே புரியல. 88% எங்க. அதுக்கப்புறம் செகண்ட் மார்க் 65, 64, 63, 60 முடிஞ்சு போயிட்டான். ஏன் இவ்வளோ வித்தியாசம்? என்ன நடந்துச்சு? அப்போது தான் நான் மற்ற பசங்கக்கிட்ட பேசுகிறேன். என்ன படிச்சிங்க, என்ன எழுதுனீங்க? அப்போது தான் மற்ற மாணவர்கள் அனைவருமே என்ன பண்ணியிருக்காங்க, கிளாஸ் டீச்சர்ஸ் நோட்ஸ் தருவாங்கள்ல, எல்லோரும் அந்த நோட்ஸை மட்டும் ரெஃபர் பண்ணிவிட்டு அதிலிருந்து 100% கொடுத்துருப்பாங்க, ஒரு 70% ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நான் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த ரிசோர்ஸ் புக் இருக்குது பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் புக்குன்னு சொல்லுவோம், ஆத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவரோடையே படித்து அதிலிருந்து நான் ஒரு 50% ப்ரெசென்ட் பண்ணும்போது அங்கே பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த பேப்பர் தூக்கி பார்த்த உடனே அதனுடைய கணம் என்ன என்பதை தீர்மானித்து விடுவார்கள். இப்போ இதிலிருந்து என்ன ஒரு விஷயம் நமக்கு புரியுது. ஆசிரியர்கள் எப்பவுமே ஒன்று வச்சுக்கோங்கிற தம்பி, ஆசிரியர்கள் அப்படிங்கிறது வழியைத்தான் காட்டுவார்கள். இந்த டைரக்ஷனில் போ அப்படிம்பாங்க, வழிகாட்டுவார்கள். அவர் காட்டிய அந்த பாதையில் எந்த அளவிற்கு ஒருவன் மன உறுதியோடும் விடாமுயற்சியோடும் பயணிக்கிறானோ அதை பொறுத்துத்தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் அமையுமே தவிர அவர் கரங்களையே பற்றி கொண்டு அங்கேயே அமர்ந்து விடுவதால் அமையாது. அப்போது இதிலிருந்து ஒரு விஷயம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கல்வியினுடைய நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன்? 3 ஆண்டு காலம் கல்லூரிக்கு வந்தாச்சு, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, காலையில் நீ சாப்பாடு எடுத்து டிஃபன் எடுத்துகிட்டு வரணும், சாயந்தரம் 4 மணி ஆகும், காலேஜ் பஸ் வரும், வீட்டுக்கு போயிடுவேன். 3 வருஷ காலம் ஓடி போயிடும். அப்போ இந்த 3 வருடத்தில் என்ன எனக்குள் மாற்றம் நடக்க போகிறது? ஒரு பிஎஸ்சி, பிஏ, ஒரு டிகிரி வரும். இந்த டிகிரி என்னை எந்த அளவிற்கு மாற்றி இருக்கிறது அதை நாம் யோசித்து பார்க்கணும். 20 வயசில் நீங்கள் ஒரு மாதிரி யோசிப்பீங்க, 40 வயசுலையும் 20 வயசில் யோசிக்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வச்சுங்களேன், நீங்கள் வாழவில்லை என்று அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு கல்லூரியில் ஒருவன் 1ஆம் ஆண்டு உள்ளே வருவதற்கும் 3 ஆண்டுகள் முடித்து அவன் வெளியே செல்வதற்கும் என்ன வித்தியாசப்படுது? 3 வருஷம் ஆயிடுச்சுங்க, வயசாயிடுச்சுங்க, தலைமுடியெல்லாம் பாருங்கள் கொட்டிடுச்சுங்க, அது வித்தியாசம் இல்லை. த கான்சியஸ்னஸ், அறிவினுடைய நுட்பமானது நீங்கள் உள்ளே வரும்போது ஒரு மாதிரி யோசிச்சிருப்பீங்க, உலகம்னா இப்படி தான் இருக்கும், இந்த உலகத்தில் வாட்ஸ்அப் தான் உலகம், ஸ்டேட்டஸ் வைக்கலினா அப்படி நெஞ்சொலி வந்துடும்,
என்னடா என்ன ஸ்டேட்டஸ் நீ 10 பேர் தான் பார்த்துருக்கானா, என்னடா நம்ம வாழ்கிறோமா இல்லையா? அந்த அறிவோடு உள்ளே வருவோம். அந்த 3 ஆண்டுகள் முடித்து எந்த அளவிற்கு நாம் முன்னேறி இருக்கிறோம், எங்கே வெளியில் இல்லை, இன்டர்னலாக கான்சியஸ்லி அவேர்னஸ் லெவலில், அதை பொறுத்து தான் நம் வாழ்க்கையானது தீர்மானிக்கப்படும். நல்ல ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும், நல்லா வரணும் அப்படிங்கிறது நல்லா படிக்கணும்னு அவசியமே கிடையாது, சத்தியமாக கிடையாது. படிப்பிற்கும் வாழ்க்கைக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தமே கிடையாது. அப்போ எது என்னை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துதுன்னா, கல்வியினுடைய நோக்கமே ஒருவருக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை அடையாளப்படுத்தி அவனை படைப்பாற்றல் மிக்கவனாக சாதனையாளனாக உருவாக்குவது. திறமையா படைப்பாற்றலா இதெல்லாம் எங்கே இருக்குது? அடுத்த கேள்வி வரும். உங்களை கூப்பிட்டு ஒரு சிறிய ஒரு விதை கொடுக்குறேன், அந்த விதையை பார்க்குறேன், என்ன தெரியும்? இது ஒரு விதை மாதிரி இருக்குங்க, சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்குமா? சாப்பிட்லாம். ஏதோ கொடுத்துருக்குறீங்க, இருங்க நசுக்கி பார்க்குறேன், நசுக்கலாம். இதெல்லாம் ஆகிறது இல்லைங்க, போய் வேலையை பாருங்கள், தூக்கி போட்டுடலாம். ஆனால் அதே விதையானது ஒரு சரியான நிலத்தில் ஊன்றப்படும் போது அது என்னவாகும்? காலப்போக்கில் அந்த தகவமைப்பை ஏற்றுக்கொண்டு மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக விருட்சமாக மாறும். பலாயிரக்கணக்கான மக்களுக்கு என்ன பண்ணும்? ஆக்சிஜனை கொடுத்துக்கிட்டே இருக்கும், பலாயிரம் பறவைகள் வாழும். ஆனால் ஒரு விதையை பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் நினைப்போமா? இந்த விதையை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஆலமரம் வரும், இப்படியெல்லாம் வரும்னு யோசிப்போமா? யோசிக்க மாட்டோம். ஸோ that is what the whole sharpening of your IQ. இப்போ இந்த ஐக்கியூ அப்படிங்கிறது இருக்கா? அடுத்த கேள்வி. சிலர் மட்டும் எப்படிங்க சார் நல்லாவே படிக்கிறான், அவன் என்ன சொன்னாலும் மார்க் போடுறாங்க. வாத்தியாருங்க நம்பிட்டாங்க முதல் வரிசையில் இருக்கிறவன் நல்லா படிப்பான்னு, அதனால் அவன் எது எதுனாலும் மார்க் போடுறாங்க. 4வது பெஞ்சில் இருக்கிற என்னை பார்த்தா அவங்களுக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குதுங்க, நான் எதில் எதுனாலும் தப்பு இருக்குங்கிறாங்க. அப்படி அல்ல. இந்த வேறுபாடு என்பது எங்கே இருக்கிறது என்றால், நம்முடைய ஐக்யூ என்று சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ட் குவஷன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சண்டைக்கு போக போகிறோம், ஒரு 10 பேர் வந்து அடிக்க போகிறாங்க. என்ன பண்ணணும்? நல்ல ஒரு ஜிம்முக்கு போய் நல்ல ஒரு உடற்பயிற்சி பண்ணி நல்ல தேகத்தில் பலமாக மாற்றிக்கொள்ளும் போது என்ன பண்ணலாம்? ஒருவன் 10 பேர் அடிக்கலாம். இப்போ காலேஜுக்கு எதுக்கு வரோம்? படிக்கிறதுக்கு. அப்போ எதற்கு நாம் பயிற்சி அளிக்க வேண்டும்? அடுத்த கேள்வி. அப்போ நம்முடைய கற்றல் என்பது எது சார்ந்து இருக்கிறது? ஒரு விஷயத்தை படிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், மனப்பாடம் பண்ணுறோம், மீண்டும் தேவைப்படும் போது அந்த விஷயங்களை எடுத்து சொல்கிறோம், பேப்பரில் எழுதுகிறோம். அப்போ முழுக்க முழுக்க கற்றல் என்பது மூளை சார்ந்த ஒன்றாக இருக்கிறது. கரெக்டாக இல்லைங்களா? அப்போ மூளை சார்ந்து இருக்கக்கூடிய ஒன்று என்றால் எதை நம்ம இப்போ சரி பண்ணணும்? எதுக்கு பயிற்சி கொடுக்கணும்? என்னம்மா யோசிக்கிறீங்க? மூளைக்கு தான் பயிற்சி கொடுக்கணும். காலையில் பொங்கல் சார், எங்கள் வீட்டில் 4 பூரி போட்டாங்க சார், ஃபஸ்ட்டு பீரியட் உட்காந்தோன்னே அப்படியே என்னம்மா தள்ளாடுற, இருடா சாமி இறங்க போகுது, மலையேற போகுது, மயக்கம் வந்துடும். அப்போ மூளைக்கு எப்படி பயிற்சி கொடுக்கறது? மூளை எப்படி சரி பண்ணுறது? அட உங்கள் எல்லாருக்கும் என்னம்மா வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? எல்லாருக்கும் 2 கை, கண், எல்லாம் மனிதர்கள் தான். நீங்களாம் மனிதர்கள் தானே? இல்லை, மிருகங்கள், தேவர்கள் யாரோ இருக்கீங்களாம்மா? ஜோம்பிகள் இல்லை, எல்லாம் மனிதர்கள் தான். நாங்கள் மனிதர்கள். என்ன வித்தியாசம்? உங்ககிட்ட இருக்கக்கூடிய மூளையில் இருக்கக்கூடிய எல்லா நினைவுகளையும் வெளியே எடுத்துட்டு அந்த நினைவுகளை இன்னொருத்தர் மண்டையில் செலுத்திடுறோன்னு வைய, என்ன ஆகும்? நேரம் நீ அவங்க வீட்டுக்கு போய் அம்மா என்னை பெற்ற அப்பா நடக்கும். இப்போ மூளையில் இருக்கக்கூடிய நினைவுகள் தான் என்ன பண்ணுது? நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நாம் யார் என்பதை நமக்கும் உலகத்திற்கும் அடையாளம் காட்டுகிறது. அப்போ எஜுகேஷனுங்கிறது எங்கே வந்துருச்சு? மூளை சார்ந்த ஒன்றாக இருக்கிறது. கல்விங்கிறது மனப்பாடம் செய்யக்கூடியது. அப்போ இந்த மூளைக்கு பயிற்சி கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கலாம்? அடுத்து நம்ம யோசிக்கணும். இப்போ மூளைக்கு பயிற்சி கொடுக்கணும், மூளையை பாதுகாக்கணும்னா மூளை எங்கே இருக்கு? என்னம்மா அது தமிழ் புரியுதில் எல்லாருக்கும்? மூளையில் இருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும் மூளை அங்கேதான் இருக்கிறது என்று. தலையில் இருக்கு. வெரி குட். தலை எங்க இருக்கு? மனித தேகத்தில் இருக்கு. மனித தேகம் எங்க இருக்கு? அது இங்கே இருக்குங்க. ஆனால் என் ஞாபகம் ஃபுல்லாக என் வீட்லேயும் இருக்குது, கொஞ்சம் வெளியிலையும் இருக்குது, அங்கே இங்கே போயிட்டு வருதுங்க. அப்பப்போ வருது, எழுப்பிவிடுங்க. பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் தூங்கிடுவேன். போயிட்டு வருது.
இங்கே தானே இருக்கீங்க, வெரி குட். அப்போது மூளைக்கு பயிற்சி அளிக்க வேண்டுமானால் தலைக்கு பயிற்சி கொடுக்கணும். கரெக்டு தானம்மா? இல்லை மூளையை கழட்டி உள்ளே உட்காந்து அடித்து ரிப்பேர் பார்த்து கனெக்ஷனுக்கு கொடுத்துடாதீங்கம்மா. தலை, இப்போ தலைனா மனித தேகம், உடலுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். கன்க்ளூஷன் வந்துட்டோமா? உடல் சரியாக இருந்தால், உடலுக்கு சரியான பயிற்சி அளித்தால், எது சரியாக பயிற்சி அளிக்கலாம்? மூளைக்கு அளிக்கலாம். அப்போ இந்த மனித தேகம் என்பது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. இந்த தேகத்தை பொன் போல பாதுகாக்க வேண்டும். பொன் போலனா என்ன? உடனே பேங்கில் கொண்டு போய் அடகு வச்சிடக்கூடாது. தங்கத்தை எவ்வாறு நாம் பாதுகாப்போமோ அதுபோல தேகத்தை பாதுகாக்க வேண்டும். ஏன்? மனித தேகம் என்பது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. நாயா பிறந்து, பாம்பா பிறந்து, பன்னியா பிறந்து, இப்படி பிறந்து 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 சரி போ இந்த முறையாவது ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு தான் மனித தேகம் கிடைக்கிறது. நாம் என்ன பண்ணுறோம் அந்த தேகத்தை வச்சு? காலையில் விழித்தவுடன் பாரதியார் சொல்கிறார், அவர் என்னமோ சொல்லிட்டோம், வாட்ஸ்அப் எடு, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன போட்டிருக்கோம், எத்தனை பேர் போட்டிருக்கான், விழித்தவுடன் அதுதான். அது பார்க்கலைன்னா அடுத்தடுத்து போக வேண்டியது போகாது, வர வேண்டியது வராது. அப்போ எழுந்தவுடன் வாட்ஸ்அப், அப்புறம் அன்னைக்கு ப்ரோக்ராம் என்ன பண்ணலாம், அடுத்து இன்ஸ்டாகிராம்ங்கிறான், ஸ்னாப்சாட், நோட்டுங்கிறான். எனக்கு என்ன அப்டேட்டே ஆக முடியல. அடுத்து 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 இத்தனையும் பார்த்தா அவன் எப்படி படிக்கிறது? அதாவது இந்த போதை பழக்க வழக்கம் அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன பார்த்துருப்பீங்க? சாராயம் குடிக்கிறது, புகைப்பிடிப்பது, இதுதான் நமக்கு தெரிந்த போதை பழக்கம், அடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் மூளையை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? நீ சாராயம் குடிச்சினாலும் சரி, கஞ்சா குடித்தாலும் சரி, சீரியல் பார்த்தாலும் சரி, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தாலும் சரி, அடிக்ஷன் இஸ் ஈக்குவல். எல்லாருக்கும் ஒரே மாதிரி அடிக்ஷன் தான். இப்போ மூளைக்கு தெரியாது இது சாராயம், இது டிவி சீரியல் தான் தெரியாது. ஆனால் the same effect will be happen in your body. இப்போ என்ன ஆகிடும்? கிளாஸ் ரூமுக்கு வந்திருப்பீங்க, உட்காந்துருப்பீங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாட்ஸ்அப் எல்லாமே பார்ப்பீங்க. ஆனால் உங்களது தேகம், உங்களது மனித தேகம், காலையில் குடித்த 3 இட்லி சாப்பிட்ட, தோசை சாப்பிட்ட, சட்னி சாப்பிட்ட, தண்ணி தாக எடுக்குதுரா, கொஞ்சம் தண்ணியை குடுறாங்க, அது நமக்கு கேட்காது. ஏன்? நான் தான் மண்டையை அடகு வச்சுட்டேன். அடகு கடையில் கொண்டு வைக்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் அடகு வச்சுட்டு எப்போ மெசேஜ் வரும், எப்போ அது ப்ளூடிக் ஆகும், எப்போ அடுத்து, அதுலேயே நான் மைண்டை விட்டுட்டேன். அப்போது நல்லா கவனிங்க, ஹியர் யூ ஆர் நாட் த மாஸ்டர் ஆஃப் யுவர் பாடி. உன்னுடைய உடலுக்கு யார் தலைவன்? இங்கே நீ தலைவன் கிடையாது. உன்னோட வாட்ஸ்அப்பு, ஸ்னாப்சாட்டு, இதுலேயே தான் என்ன பண்ணுற? உலகத்தை பார்க்கிறாய். நீயே நினைக்கலாம், என்ன நினைப்ப? இன்னைக்கு பாடுறா, இனிமேல் இன்னைக்கு கூட ஈவினிங் போய் நினைப்பீங்க, இனிமேல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண மாட்டேன், ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன் நினைக்கலாம். எப்போ? ஒரு 2 மணி நேரத்துக்கு. மறுபடியும் நாளைக்கு காலையில் இருந்துச்சு அதே ரொட்டீன், வழக்கம் போல் பார்த்துட்டு. அப்போ என்ன, நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், காலையில் அலாரம் வச்சேன், 5 மணிக்கு எழுந்திருக்கணும்னு வச்சேன், நானே அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிட்டேன். அப்போ அலாரம் வச்சது யார்? எவனோ வச்சுருக்கான் நைட்டு, பைத்தியக்கார். அவனுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைங்க, மன்னிச்சிருங்க. அப்போது நான் ஒரு முடிவு எடுத்தேன், அந்த முடிவில் என்னால் என்ன பண்ண முடியல, நிலைத்திருக்க முடியவில்லை என்றால் யூ ஆர் நாட் த மாஸ்டர் ஆஃப் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையை நீ வாழவில்லை என்று அர்த்தம். அப்போ என் வாழ்க்கையை நான் வாழவில்லை என்றால் அர்த்தம், என்னுடைய மனம் என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா மனம் தான் என்ன பண்ணுது, 5 புலன்களை வைத்து செல்ஃபோன் பார்க்கறது, கண்களால் டிவி பார்க்கறது, கண்ட சினிமா பார்க்கறது, தேவையில்லாத விஷயங்களை கேட்கறது, அடுத்த வீட்டில் என்ன ராமாயணம் நல்லா கேட்கும். இது போன்ற தேவையில்லாத புற விஷயங்களில் ஓடவிட்டு என்ன பண்ணிடும், நேரத்தை தின்றுவிடும். இன்டர்னல் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் எக்ஸ்டர்னல் எக்ஸலன்ஸ் வராது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்முடைய அகத்தில் நான் எவ்வளவு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறேனோ அதை பொறுத்து தான் நான் உலகத்தை பார்ப்பேன். பயங்கர டிப்ரெஷன், பயங்கர கவலை, தாங்க முடியாத டிப்ரெஷன், தனியாக வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன், எல்லாரும் நல்லா சாப்பிட்றாங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, நீ இப்படியே பார்க்குற. இப்போ பார்த்தாலும் சூனியம் வச்ச மாதிரியே ஒருத்தன் வீட்டில் உட்காந்துருந்தா பார்க்குறவனுக்குள்ள இரிட்டேட் ஆகுமா ஆகாதா? அப்போ ஏதோ ஒன்று எனக்குள் இருந்து கொண்டு என்னை வாழ விடாமல் செய்கிறது. அது எது? ஒரு செல்ஃபோன் வாங்கி தரோம் இன்னைக்கு, லேட்டஸ்ட் மாடல் செல்ஃபோன். அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற அறிவு இருந்தால் தானே அதை பயன்படுத்த முடியும். ஒரு செல்ஃபோனை பயன்படுத்துறதுக்கே அறிவு இல்லைன்னா அதை யூஸ் பண்ண முடியாது.
அப்போ இந்த மனித உடல் எப்படிப்பட்ட உடல், இதை எப்படி பயன்படுத்துறதுங்கிற அறிவு இல்லைன்னா எப்படி வாழ முடியும்? வாழ்க்கையே வாழ முடியாத. இப்போ சார் சொன்ன மாதிரி நம்ம குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்களாம் என்ன பண்ணியிருப்பீங்க, புத்தகத்தை எடுத்து வச்சு படிப்பீங்க. ஒரு முறை மனப்பாடம் பண்ணுவேன், 2 முறை மனப்பாடம் பண்ணுவேன், 4 மணிக்கு எந்திரிச்சு மனப்பாடம் பண்ணுவேன், எல்லாம் தலைகெல்லாம் நின்று முயற்சி பண்ணி பார்ப்பீங்க. மனப்பாடம் ஆச்சுன்னா பார்ப்பேன், இல்லைன்னாவா கதை எழுதிக்கலாம் வந்துடும். ஆனால் இந்த குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, புத்தகத்தை திறக்காமலேயே கண்களை மூடிக்கொண்டு, நல்லா கவனி, கண்ணை மூடிடுவான். புத்தகத்தை திறக்கணும்னு அவசியம் இல்லை, நீ உன் புக்கை கூட கொண்டு வந்து கொடுக்கலாம். புத்தகத்துக்குள் என்ன இருக்கிறது என்று படிக்க முடியும். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. எப்படிங்க இதெல்லாம் சாத்தியம்? இப்போ ஒரு மோப்ப நாய் என்ன பண்ணுது, 1,00,000 பேர் 1000 பேர் உட்காந்து ஒரு தியேட்டரில் படம் பார்க்குறாங்க. இந்த நாய் அப்படியே தியேட்டருக்குள்ளே விட்றோம். கரெக்டாக போய் எவன் சீட்டுக்கு கீழே பாம் இருக்கோ அதை கண்டுபிடிச்சி பாம் எடுத்துகிட்டு வந்துடுது. 5 அறிவு இருக்கக்கூடிய நாய் இந்த வேலையை செய்யுது. அப்போ 6 அறிவு இருக்கக்கூடிய மனிதன் என்ன பண்ணுறான், அதே பாம் மேலே உட்காந்துட்டு படத்தை பார்க்குறான். அப்படியே வெடிகுண்டு வெடித்தாலும் அதுக்குள்ளேயே படம் முடிஞ்சிருச்சு. இப்போ புரியுதா? மனிதனை விட விலங்குக்கு அறிவு ஜாஸ்தி. நாம தான் தப்பா எல்லாம் தப்பா போச்சுப்பா. சிலபஸ் தப்பு, புக்கு தப்பு, எல்லாம் தப்பு. அட ஒரு பாம்பு பாரு, எவ்வளவு விழிப்பா இருக்கு, எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு. எங்கேயோ மனிதன் நடக்கிறான்டா, போகுது. ஒரு யானை 3 கிலோமீட்டர் அந்த பக்கம் மனிதன் வரும்போதே கண்டுபிடிச்சிருது. ஒரு ஆமை அப்படியே கடலை விட்டு வந்து முட்டையிட்டு போய் கடலுக்குள்ள உட்காந்து அப்படியே தவம் இருக்குது. அந்த தவத்தில் என்ன ஆகுது, ஆமை குஞ்சுகள்லாம் பொறிச்சு அப்படியே வெளியே வருது. இதற்கு பெயர் தான் ESP என்று சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன். இதை ஒருவர் வளர்த்து கொள்ளும் போது அவர்களால் என்ன பண்ண முடியும், கண்களை கட்டிக்கொண்டே படிப்பது எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதைத்தான் நம்முடைய பாரம்பரியத்தில் இருந்து எல்லா மதங்களிலும் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இடத்தை தொட்டு காட்டினார்கள். பூர்வ மத்தியில் ஆகினை. அப்போ இந்த இடத்துல பொட்டு வை, ஏதோ ஒன்று இருக்கிறது, அது என்ன அப்படிங்கும்போது எந்த ஒன்று உடலாகி உடலுக்குள் மூளையில் இருக்கக்கூடிய மனம், மனதை கடந்த ஆன்மா என்ற ஒன்று இருக்கிறது. அது தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறது. ஆன்மாவா? சந்திரமுகியில் ஜோதிகாவை பிடிச்ச ஆன்மாவா, இல்லை இன்னொரு பேய் படத்தில் வந்த அந்த ஆன்மாவா, இல்லை பிரேதாத்மாவா? நமக்கு தெரிஞ்ச ஆன்மாலாம் சினிமாவில் வர ஆன்மா தான். அப்போ ஆன்மா என்ற ஒன்று இருக்கிறதா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதுக்கு விட தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படித்து தான் என்ன பண்ணுறோம், விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம். இதே தமிழ் மண்ணில் தான் ஒரு குழந்தை பிறக்குது, 3 வயசு ஆகுது, 4 வயசு ஆகுது. அந்த குழந்தை அப்படியே பாட்டாக பாடுது. 9 வயசுங்கிறப்ப 5000 பாட்டு பாடிடுச்சு தமிழில், இலக்கண இலக்கிய நயத்தோடு எல்லாம் பாடுது. ஏங்க நான்லாம் 6 வயசுல தாங்க 1வது போனேன். A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால் முடிக்கிறதுக்குள்ள அவன் பாடிட்டாங்க. 3 வயசில் எப்படிங்க இவ்வளோ ஞானம் ஒருத்தன் இருக்கும், 4 வயசில் எப்படி இவ்வளோ அறிவு இருக்கும், 5 வயசில் எப்படி மிகப்பெரிய ஒரு ஞானியாகி துறவியாகி வந்தார் என்றால் அவர் தான் யார், திருஞான சம்பந்தர். பை பர்த்தில் என்ன பண்ணுறாரு, வந்துட்டாரு, உடல் இருக்கு, மனம் இருக்கிறது. ஆனால் ஆன்மாவானது அறிவோடு வருகிறது பிறக்கும் போதே. இப்போ பை பர்த்தில் அப்படி வந்ததுனால என்ன ஆகுது, 11 வயசுல வேலை முடிஞ்சுது, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்பியாச்சு. மனித தேகம் எப்படிப்பட்டது? இன்றைக்கி இந்த குழந்தைங்க பண்ணுறதெல்லாம் சர்வசாதாரணம். கண்ணை கட்டிக்கிட்டு படிக்கிறதோ, கலர் சொல்கிறதோ, இந்த ரூமுக்கு வெளியில் என்ன நடக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க, இங்கே இருந்துக்கிட்டே சொல்கிறாங்கிறதோ சர்வசாதாரணம். அமர்ந்த இடத்திலிருந்தேயே இந்த உலகங்களில் இருக்கக்கூடிய கோள்கள், அதனுடைய நட்சத்திரங்கள், வான் மண்டலங்களை ஒருவனால் பார்க்க முடியும். உட்காந்த இடத்துல இருந்து. கேமரா வச்சு பார்ப்பாங்களோ? கேமரா போன்ற எந்த டெக்னாலஜியும் இல்லாத காலத்திலேயே என்ன பண்ணியிருக்காங்க, நம் ஞானிகளும் மகான்களும் ரிஷிகளும் நட்சத்திர கூட்டங்களை எல்லாம் வரைந்திருக்கிறார்கள். அதான் ஜாதகமாக வந்துச்சு, கோள்கள் வந்துச்சு. அது மட்டும்தானா அப்படின்னா அதையும் தாண்டி என்ன பண்ணுறாங்க, பல விஷயங்களை ஒருவரால் என்ன பண்ண முடியும், இந்த யூனிவர்ஸ்லேருந்து கிராப்ஸ் பண்ண முடியும். படிக்காமலேயே, நல்லா கவனமாக கேளுங்க, படித்து தான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னா வயசு பத்தாது.
படிக்காமலேயே ஓதாது உணர்தல் என்று சொல்லக்கூடிய ஒன்றை ஒருவன் அடையும் போது அவன் பல ஆயிரம் கோடி புத்தகங்கள் அதிலிருந்து வரக்கூடிய ஞானத்தை க்ஷண நேரத்தில் கொண்டு வர முடியும். அந்த அளவிற்கு ஆன்மா வலிமை மிக்கது, ஆன்மாவிற்கு வலிமை இருக்கிறது. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம், நான் தான் இந்த உடல் என்று நினைத்து உடலோடு சேர்ந்த வாழ்க்கை. உடலோடு சேர்ந்த வாழ்க்கை அப்படின்னா என்ன? 5 அறிவு விலங்குகளை பாருங்களேன். இந்த விலங்குகள் என்ன பண்ணும்? ஒரு மாடுகிட்ட போய், மாடே நீ ஒரு ஆன்மா, நீ ஒரு மகான், நீ ஒரு ஞானி, தவம் செய் மாடே அப்படின்னு என்ன பண்ணும்? அந்த மாடு மேன்ட்டு புல்லை சாப்பிடும், புல்லை சாப்பிட்டு பாலை கறக்கும், மறுபடியும் புல்லை சாப்பிடும், பாலை கறக்கும். ஏன்? மாடு நான் தான் இந்த உடல் என்று நினைத்து விட்டது. அதை தாண்டி என்ன பண்ணாது மாடு? யோசிக்காது. அப்படியே தியானம் செய், 2 கால்களை மடக்கு, மூச்சு பயிற்சி செய், ஒரே அடிதான் முடிஞ்சது. மாட்டால பண்ண முடியாது. சரி, பறவைகள் பூச்சிகள்லாம் இருக்குதே, பூச்சிகளை வைத்து ஏதாவது செய்யலாமா? செய்யலாம். ஒரு பூச்சியை அழைத்து வா, விட்டில் பூச்சி, இதை இன்று தியானம் செய்ய வைக்கப் போகிறேன். செய்டா மோனே. விட்டில் பூச்சி அப்படியே பறந்து வருது. அப்படியே அங்கே ஒரு நெருப்பு எரியுது. விட்டில் பூச்சி கண்ணில் பார்க்குது. ஏன்னா அது கண்ணு தெரியும். அப்படியே பக்கத்தில் போகுது, வருது, போகுது, வருது. விட்டில் பூச்சியே, வள்ளலார் கொடுத்த ஜோதியையே நன்றாக பார்க்கிறாய், அற்பெருஞ்சோதி, மந்திரம் சொல், மந்திரம் சொல், டக்குன்னு போய் விழுந்து செத்து போயிரு. என்ன சூசைட் பண்ணிக்கிச்சு? பார்வை என்ற ஒரு அறிவு இருந்தது. அந்த அறிவை வைத்து ஒரு வெளிச்சத்தை பார்த்தது. வெளிச்சத்திலே விழுந்து உயிரை மாய்த்து கொள்கிறது. தவளை நீரிலும் வாழும், நிலத்திலும் வாழும். அப்பா, மனிதனால் கூட வாழ முடியாது, கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறேன். தவளையே, புஜங்காசனத்தில் அமரு. ஆல்ரெடி நான் அதில் தான் இருக்கேன், சொல்லு. மூச்சியை கவனி. அப்புறம் உடனே கத்துது. தவளை கத்துது. கத்தாதே கத்தாதே கத்தாதேன்னா அதெல்லாம் கேட்காது. அது தண்ணி சுத்தம் கேட்டதை கத்த ஆரம்பிச்சிடும். அங்கேருந்து பாம்பு வந்து டப்புன்னு முழுங்கிட்டு போயிடும். தவளை தன் வாயாலே கெட்டது. உடனே தவளையால் தியானம் செய்ய முடியாது, தவளையால் ஆன்மாவை உணர முடியாது. ஸ்டேட்மெண்ட் எழுதியாச்சு. இப்போ யார் தாண்டா தியானம் பண்ணுறது? யார் தான்? தாயே, அந்த பக்கம் மட்டும் எடுத்தால் போதும், இந்த பக்கம் வேண்டாம். அப்போ தவளையால் என்ன பண்ண முடியாது? தியானம் செய்ய முடியாது, தவம் செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்போ ஓரறிவு தொடங்கி ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, எந்த ஒரு விலங்கினத்தாலும் என்ன பண்ண முடியாது? நான் யார் என்று உணர முடியாது. அப்போது யாரால் உணர முடியும் என்றால் 6 அறிவு படைத்த மனிதர்களால் மட்டுமே நான் யார் என்று அவன் உணர முடியும். நான் யார் என்று எவன் ஒருவன் உணர்கிறானோ அவன் என்ன பண்ணலாம்? ஆண்டவனை உணர முடியும், கடவுளை உணர முடியும். கேட்காது. அது தண்ணி சுத்தம் கேட்டதை கத்த ஆரம்பிச்சிடும். அங்கேருந்து பாம்பு வந்து டப்புன்னு முழுங்கிட்டு போயிடும். தவளை தன் வாயாலே கெட்டது. உடனே தவளையால் தியானம் செய்ய முடியாது, தவளையால் ஆன்மாவை உணர முடியாது. ஸ்டேட்மெண்ட் எழுதியாச்சு. அப்போ ஓரறிவு தொடங்கி ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, எந்த ஒரு விலங்கினத்தாலும் என்ன பண்ண முடியாது? நான் யார் என்று உணர முடியாது. அப்போது யாரால் உணர முடியும் என்றால் 6 அறிவு படைத்த மனிதர்களால் மட்டுமே நான் யார் என்று அவன் உணர முடியும். நான் யார் என்று எவன் ஒருவன் உணர்கிறானோ அவன் என்ன பண்ணலாம்? ஆண்டவனை உணர முடியும், கடவுளை உணர முடியும். ஏன் சார், எங்கள் அம்மா கூட தான் டெய்லியும் பார்த்தீங்கன்னா 3 முறை பல்லு விளக்குறாங்க, 6 முறை குளிக்கிறோம், சாமி கும்பிட்றோம். திங்கக்கிழமை இந்த சாமி கும்பிட்றோம், செவ்வாய்க்கிழமை அந்த சாமி கும்பிட்றோம், புதன்கிழமை இந்த சாமி, வியாழக்கிழமை குரு நாள் குருவை கும்பிட்றோம், வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுறோம்? வீடியெல்லாம் தொடச்சி விட்றோம். நாங்கள்லாம் கடவுளை உணர முடியாதா? வெரி குட், நல்ல பழக்க வழக்கங்கள். வாரத்தில் 7 நாட்கள், 6 நாட்கள் கோலம் போடுதல், பூ போடுதல், பாட்டு பாடுதல். 7வது நாள் சின்னதாக ஒரு ஸ்க்ரீனை சாமிக்கு போட்டுட்டு நாங்களாம் நான்வெஜ் எடுத்து குடும்பத்தோடு சாப்பிடுவோம். இப்போ எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. இப்போ 9 உலகங்களை படைத்து காத்து உன்னை இங்கே அனுப்பிச்ச கடவுளை என்ன பண்ணுற? 6 நாள் கும்பிட்ற, அவ்வளோ பவர்ஃபுல் காடு. 7வது நாள் ஒரு சின்ன துணியை போட்டு மறைச்சிட்டு சாமியோடைய சக்திகள் அனைத்தும் ஒடுங்கி விட்டது இந்த துணியில். இன்று ஒரு நாள் சாமிக்கு விடுமுறை. டேய், எங்கடா சாமிக்கு விடுமுறை? அப்போ இது யாரை ஏமாற்றும் வேலை அப்படின்னு யோசிக்கும்போது நாம் நம்மையே ஏமாற்றிக் கொள்கிறோம். இன்றைக்கு உலக நாடுகளில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு வள்ளலாரினுடைய இந்த டெக்னாலஜி, இந்த விஷயங்களை எல்லாம் மேற்குலக நாடுகளில் ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கும்போதே ஒரு மாணவனுக்கு சொல்லி தந்துடுறாங்க. 5th ஸ்டாண்டர்ட் 5வது படிக்கிறப்பே பார்த்திங்கன்னா இது சிலபஸ் முடிச்சிடுறாங்க. பிரெயினுக்கு நல்ல ஒரு டெக்னாலஜி சொல்லி கொடுத்துறாங்க, ஷார்ப் பண்ணிடுறாங்க.
நமக்கு அந்த டெக்னாலஜி தெரில, அப்படி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கிறதும் தெரியலன்னு என்னன்னு தெரியுமா? ஜல்லிக்கட்டு நடக்குது பொங்கல் அப்போ, ஜல்லிக்கட்டு காலை ஓடுது, ஜல்லிக்கட்டு காலை போகலாம். பூமி மாட்டை எடுத்து விட்டினா அது போய் பூமுங்கோ ரேட்டி. டெக்னாலஜி தெரில, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிற அவன் உட்காந்து வெறி கொண்டு நார்த் இந்தியாவில் நைட்டு பகல் படிச்சுட்டு வரான். நாமளும் எக்ஸாம் எழுதி பார்ப்போம், ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே, திடீர்னு லக்கு வந்து போட்டாங்கன்னா எப்படி? அப்போது இதுதான் வேறுபாடு. என்ன வேறுபாடு? அகத்தில் நாம் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குமோ. அப்போ கல்வியினுடைய நோக்கம் ஷார்ப்பனிங் ஆஃப் யுவர் இன்டெலிஜென்ஸ், நமக்குள் இருக்கக்கூடிய திறமையை, படைப்பாற்றலை அடையாளப்படுத்தி அதை வெளியே கொண்டு வருவது தான் கல்வியினுடைய உண்மையான நோக்கம். அதை கற்றுக்கொள்வதற்கு ஒரு சூழல் வேணும், ஒரு என்விரான்மெண்ட் வேணும். அந்த என்விரான்மெண்ட் தான் என்ன? கல்லூரிகள். அப்போ நீங்கள் வந்து இங்கே கொடுக்கக்கூடிய உங்களுடைய நேரமெல்லாம் எதற்கான நேரம்? நீங்கள் உங்களை ஷார்ப் பண்ணிக்கக்கூடிய நேரம். இதன் பிறகு தான் நீங்கள் வெளி உலகத்துக்கு போவீங்க, அங்கே உலகமே வேறு. அப்போது இங்கே கற்ற கல்வியை ஒருவன் என்ன பண்ணலாம்? வாழ்வில் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதில் ஒருவன் என்ன பண்ணலாம்? வர முடியும். அதே போல் பெண்கள் கல்லூரியாக இருப்பதால் நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஆன்மாவை உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் அன்பின் மயமாக இருக்கும்போது ஆன்மா வெளிப்படும், ஆன்மா அறிவு வெளிப்படும். அப்போ அன்பை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிடுது அப்படின்னா, எல்லோருமே எதிர்பார்க்குறோம். யாராவது நம்மகிட்ட அன்பா 2 வார்த்தை பேசுவாங்களா? யாராவது நம்மகிட்ட ஏதாவது கேட்பாங்களா? சாப்பிட்டியான்னு கேட்பாங்களா? ஒரு பிச்சைக்காரன், அதை விட மோசமான ஒரு பிச்சைக்காரன்ட்ட போய் ஒரு 10 பைசா கொடுறா, நானே பேங்க்கில் இருந்து 2 பைசாவையும் பேங்க்கில் போட்டு வந்துட்டேன், என்கிட்ட வந்து திடீர்னு கேட்டால் எங்கே போகிறது 10 பைசா? இரு பிச்சைக்காரர்கள் ஒன்றாக சேர்ந்து பிச்சை எடுப்பதைப் போலவே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அன்பை பொறுத்த வரைக்கும் பிறரிடம் எதிர்பாராது நீங்கள் கொடுக்க ஆரம்பியுங்கள். எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அன்பை நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுக்குள் அன்பானது வளர ஆரம்பிக்கும். எப்போது உங்களுக்குள் அன்பு வளர்கிறதோ அப்போது அறிவு ஞானத்தை நோக்கி செல்லும். அறிவுங்கிறது படிக்கணும், ஞானங்கிறது படிக்காமல் தோன்றும். இப்போ ஞானம் தோன்றிவிட்டாலே இதெல்லாம் படிக்கிறது ஒரு விஷயமாகவே இருக்காது. ஸோ வாழ்க்கை என்பது மிகவும் மாறுபட்ட ஒன்றாக இருக்கும் என்று சொல்லி, ஸோ எல்லா கல்வியுமே இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? நாம் படிக்கிறோம், எழுதுகிறோம், அப்படி ஆயிடுச்சு. அப்போ இன்டர்னல் அக வல்லமை அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்டர்னல் எக்ஸலன்ஸ் வரும்போது நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி, வாழ்வில் எந்த ஒரு நிலைக்கு சென்றாலும் சரி, உங்களால் அங்கே வாழ முடியும் என்ற ஒரு உத்தரவாதத்தை மட்டும் தந்து ஒரு அற்புதமான ஒரு நேரத்தை ஒதுக்கினதுக்கு நன்றி.